டைம் out! வருவீங்க. Help! ஃபைனலா ஒரு கில்லு விளங்கவா? என்ன ப்ரோ கில்லி யார்ல? இல்ல ஒரு நார்மல் ஆடல இல்ல, அதனால அப்படிதான் இருக்கும். இங்க வாங்க ப்ரோ, ரெண்டு டீம் ஃபைட். இங்க தான் ப்ரோ கார் Marked போகுது. a location. ஓடுறாங்க ப்ரோ, எல்லாம் கல்லை பின்னாடி போய் வண்டி போகணும். Danger ahead. இங்க ஒரு ஆள் வராரு பாருங்க ப்ரோ, சைடுல நம்பர் 1 அங்கிட்டு தான் வராரு பாருங்க. நீங்க வந்து அடிச்சே ப்ரோ. நான் வந்து அடிச்சலா? வேலை தீட்டுட்டேன், வண்டியில போனாட பாவம். Watch out! இங்க மாட்டிக்கிட்டு நம்ம கூட்டத்துல கோவிந்தா போடுற மாதிரி இருக்குல்ல. கார் எல்லாமே அங்கதான் அங்கதான் போகுது. போகுது. இந்த வண்டி வருது, அப்படியே சுத்தி அங்கிட்டு போயிருது. மொத்த காருமே அங்க போய் எனக்கு ஏதோ ஆக்சிடென்ட் பண்ற மாதிரி இல்ல. நான் தான் ப்ரோ ஒரு கிலோ கூட அடிக்காம இப்பதான் ஒரே ஒரு ஸ்கில். நான் இன்னும் ஒரு கிலோ கூட அடிக்கல. இங்கிட்டு வராங்க. நல்லா பேக்கப் ப்ரோ. ப்ரோ பாவம் ப்ரோ அவங்க. ஆனா சத்தியமா அந்த இடத்துல இருக்காங்க பாவம். நம்ம போனோட சீரணும்ல எவருக்கா? முன்னாடி வண்டி வெடிக்காதோ பாவம். ஆனா அந்த இடத்துல இருக்காங்க கதறி இருப்பாங்க சத்தியம். ரொம்ப ரொம்ப பாவம். ரெண்டாவது இடத்துல இருக்கு ப்ரோ. அடிக்கல ப்ரோ. எங்க இருப்பாங்க? இந்த சைடு தான் நான் போனோம். வேற பிடிக்க மாட்டேன்.
ப்ரோ ஐயோ அவங்க தான் ப்ரோ Marked a location. Help! Watch out! நம்ம இடத்துல ஒருத்தர் இருக்கு. கடைசியா ப்ரோ ப்ரோ சைடுல பாத்துக்கோ ப்ரோ சில சைடுல பாத்துக்கோ சைடுல பாத்துக்கோ சைடுல அன்னைக்கு திருப்பி அங்க இருந்து செத்து போட வேண்டியதான். இந்த ப்ரோ எனக்கு ஒரு ஆள் காணும் Help! நிக்கிறாங்க. ப்ரோ என்கிட்ட 3 பேர் இருக்காங்க ப்ரோ நம்ம இடத்துல ப்ரோ வண்டியே காணோம். வண்டி உள்ள இங்க இருந்து அங்க எப்படி இருக்கும்? ப்ரோ ஒரு பாவம் அடிக்க பார்க்குறாங்க அடிக்க முடியல. கரெக்டாக இருக்கும். எஸ்டோல் கேம்ப் போற அந்த இருக்கு. எனக்கு கரெக்டா ஏகேவும் M4 வந்து கார் வருது. Danger ahead. எம்கே போச்சு. எம்கே இருக்கா? எப்படி எடுத்தாப்லன்னு தெரியலையா? அதான் சைடில் எனிமி வராப்புல பாருங்க. உள்ள ஃபுல்லாக எனிமி. Help! இங்க வந்தாரா? ப்ரோ கீழே பாத்து ப்ரோ கீழே எனிமி நிக்காங்க. ப்ரோ இந்த வீடு சேஃப் இல்ல இந்த வீடு சேஃப் இல்ல ப்ரோ செல்ஃப் கிரேனேட் இல்ல இங்க வரா. Marked a vehicle. எங்கிட்ட ஒரு வண்டி வருது. வீட்டுக்குள்ள இருக்காரு. ஒரு டிபி ஸ்பைடர் மேன் தான் நினைக்கிறேன். அந்த அடி
ப்ரோ அவங்க ட்ரிக் என்ன தெரியுமா ப்ரோ, அவங்க ஒரு டீமை ரிவைவ் பண்ணிடுறாங்க. வண்டி வருது bro, அதே மாதிரி. Help! ஸோ இந்த டீமுக்கு பின்னாடி ஒரு டீம் தக்கு இப்போ அங்கிட்டு ஒரு டீம் அங்கிட்டு போனால் இங்கிட்ட ஒரு டீமாக இருக்கு. போறவங்கள ஏதோ நல்ல தலையில வாங்கிதாரு, அடுத்து லேசா பேக் அடிச்சிருந்தாரு. ஏறிடுவீங்களோ? ப்ரோ பின்னாடி ஏறாங்க. ஒரு இடம் பேக்கப் வேணும். Help! Mark the இறங்கி location. ப்ரோ அந்த மார்க்ல ஆள் இருக்காங்க. ப்ரோ பின்னாடி போவோம் ப்ரோ, இங்கே வா ப்ரோ. வண்டி எடுத்துருவா ப்ரோ வெயிட் பண்ணுங்க. நீ வண்டி எடுக்கலாம், வண்டி எடுத்து திரும்ப 3 பேரும் கேப்பப்பட்டவங்க தான் இருக்காங்க. இப்படி நிப்பாட்டாத ப்ரோ, அங்கிட்டு இருந்து அடி விடும். திருப்பி ஆள் வரும் ப்ரோ, அங்கே போகாதீங்க. ப்ரோ எங்க இருக்காங்கன்னு தெரியல. Danger ahead. ஆத்தாடி Help! ப்ரோ பின்னாடி ஆள் Help! வந்தாங்க. தெரியல. பக்கத்துல வந்துட்டீங்களா? ஓடிக்கிட்டோம். அதுனா எங்க கிளியே நம்ம தான் எடுத்துக்க first ஆ மாட்டேன். இருக்கோம். 2-7 ப்ரோ லாஸ்ட் மேட்ச் ஜெயிச்சா நம்ம தான் வின்னர். அதிசயம். ஏகடிக்க வேற. ஏய் உள்ளே போய் ஒரு 5 கிலோ 6 கிலோ தான்
நட்ட ஏறிட்டீங்களா? ப்ரோ ப்ரோ இங்க படுத்துருக்காங்க ப்ரோ ப்ரோ அடி ப்ரோ பின்னாடி கட்டலாம் யாரோ எல்லாம் அந்த வீட்டுக்கு பின்னாலதான் இருக்காங்க. ஐயோ என்னாச்சு? அது அப்படிதான் நான் வந்தோன்னே கார் கவுந்து வீட்டுல இருந்து அடிச்சாரா? சரி ப்ரோ பாப்போம் நாளைக்கு விளையாடும். இந்த மேட்ச் நல்லா போச்சு. இந்த மேட்ச் சரி எனக்கு பாப்போம் ப்ரோ நாளைக்கு விளையாடும். அதே மாதிரி தான் ஆகுது. எல்லா மேட்சும் அதே மாதிரி தான் ஆகுது. முதல் ஆரம்பமும் முடியும் end நாளைக்கு விளையாடும். இல்ல இல்ல சிலா ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ என் நம்பர் எடுத்துக்கிறீங்க, நாளைக்கு விளையாடும். நாளைக்கு லைட்ல விளையாடலாம் கால் பண்றேன். இன்ஸ்டால எஸ்எம்எஸ் போடு ப்ரோ. வாய்ஸ் எஸ்எம்எஸ் போடு. சரி ப்ரோ சரி ப்ரோ இன்ஸ்டால மெசேஜ் போடுறப்பா. சரி ப்ரோ பாப்போம் நர்த்த ப்ரோ. பாய் ப்ரோ. குட் நைட் ப்ரோ. ஓகே ப்ரோ. பாய் ப்ரோ குட் நைட். பாய் ப்ரோ. பாப்போம் ப்ரோ. அப்படியே அங்க வந்து ஸ்டாண்ட் ஆயிடு. தூங்க போறீங்களா? ப்ரோ ஒரு மேட்ச் மட்டும் அப்படியே போட்டு போறதா? இல்ல நீங்க ஓ அப்படியா? சரி நானும் வரேன் வாங்க. நான் ப்ளே பண்ணுவேன் நைட்டு 2 மணி வரைக்கும் ப்ளே பண்ணுவேன். போயிட்டு போயிடும் அவ்வளவுதான். அவங்க ஆள் இல்ல ப்ரோ வந்துட்டாரு. ஆனா போறேன் நாட்டா சார்ஜ் இல்ல 10 நெட் தான் இருக்கு. நார்மல் மேட்ச் ஏதாச்சும் போட்டு டோன் கொஞ்சம் டைமிங் சார்ஜ் இல்ல ப்ரோ. சுத்தமா இல்லையா? அப்ப ஒண்ணு டைம் Let's play a different போன் mode. ரொம்ப ஹீட் ஆகும் ப்ரோ. நீங்க என்ன போடுங்க, நீங்க எல்லாம் போடுங்க, நான் போயிட்டு வரேன். நாளைக்கு போடுவோம். ஓகே நாளைக்கு வாங்க சென்னை ப்ரோ. நாளைக்கு எத்தனை மணிக்கு வருவீங்க? 10 மணி 10:30க்குள்ள வந்துடுவேன் ப்ரோ. ஓகே ப்ரோ. வரப்ப சொல்லுங்க. உனக்கு ரிக்வெஸ்ட் காட்டுல ப்ரோ. பேர்கிட்ட காட்டுச்சுன்னா நான் ரிக்வெஸ்ட் கொடுப்பேன். எனக்கு காட்டலையா? ஆமா 100 மேட்ச் விளையாண்டா அப்போ எனக்கு மெசேஜ் போடு, நான் மெசேஜ் பார்ப்பேன். மெசேஜ் வந்துரும். ஓகே நார்மலா அதுல எஸ்எம்எஸ் போட்டா வருமா ப்ரோ? அதுலயே மெசேஜ் போட்டேன்னா வந்துரும் ப்ரோ. உள்ள வரும். ஓகே ப்ரோ. ஓகே பை. பை ப்ரோ. ப்ரோ அப்ப நம்ம மட்டும் சும்மா இந்த மேட்ச் இருக்கும். அதுல ஒன்னு ஒரு இருக்கும். வாவுலயே ஒரு பேர் தான் ப்ரோ இருக்கும். எத்தனை பேர்? 2 பேர் தான் இருக்காங்க. அண்டர் போயிட்டு வரேன் guys. பை ஸ்பைடர் ப்ரோ. Your பை ப்ரோ. moves are so cool. ஸ்பைடர் தான் மாஸ்க் காட்டிட்டாங்க. ஸ்பைடர் ப்ரோ. ஆமா வீட்டு மேல எப்படி ஏறினீங்க? வண்டியை போட்டு 3 பேருமே வீட்டு மேல ஏறி உட்கார்ந்திருக்கீங்க. ஆமா எப்படி ஏறினீங்க? 3 டீம்ஸ் தான் கரெக்டா ஆகமான ஃபைட். சரி ப்ரோ. யார் வண்டியை போட்டு மேலே ஏறி Let's உட்கார்ந்து? play a different mode. ஸ்பைடர் டீம்ஸ் 3 பேர் உட்கார்ந்திருக்காங்க. போய் குத்துறேன் 1v3 அங்க 3 பேர் டம்பு அவர் வலைய விட்டு ஏறி இருப்பாரு ப்ரோ. கரெக்ட். நான் மேல மண்ட போட்டு ஷாட்கன்ல வாங்கிட்டே இருக்காரு ஸ்பைடர். போட்டு பொறி நான் போறேன். சரி எல்லாம் பின்னாடி நிப்பான்னு பார்த்தா 3 பேர் மேலே ஏறி உட்கார்ந்திருக்காங்க. உள்ள விட்டாக்கா இந்த சின்ன குழந்தைங்க கத்துங்கல்ல, இருட்டுக்கு கூட்டிட்டு போனா அந்த மாதிரி கத்திட்டு இருக்காரு. என்ன பண்றீங்க? கிட்ட அடிக்கிறீங்க அங்கிட்ட அடிக்கிறீங்க. யாரும் டீம்ல யாருமே போடல. லாஸ்ட்ல தான் போட்டாப்ல. ஓட வேண்டியதானே.
இல்ல ப்ரோ நான் தான் சொன்னேன் அதான் கத்திக்கிட்டே இருந்தேன் நாங்க இங்க நீ இருந்து பாத்துக்கிட்டு பேசவே இருக்கோம். இல்லை நான் என்ன சொன்னேன், படம் ஓடிக்கிட்டு இருக்கேன். அங்க இருந்து ஒரு வண்டி இல்ல இல்ல போகுது. நேரா எங்களுக்கு பாரு, ஒண்ணுமே அந்த மரத்துல புரியல. சரி அந்த பாறையில குத்தி அங்க ஃபைட் ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்க 2 பேரும் அதே மாதிரி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. டீம் அரை ஆமா. மணி நேரமா அதான் ஓடிக்கிட்டு இருக்காங்க. இங்க இருந்து சும்மா சும்மா சுட்டுக்கிட்டு இருந்தோம். இன்னும் பண்றதுக்கு இல்ல. சரி ப்ரோ நாளைக்கு போடுவோம். யாரு ப்ரோ பேசுறே? விட்டு விட்டு கேக்குது ப்ரோ, வாய்ஸ் ரொம்ப பிரேக். ஹண்டர் ப்ரோ பேசுறாரு. ஹண்டர் அன்றா பேசுறதா கேட்டு கேக்குறேன் நீங்க. ஆமா அவர் பேசுறதே தெளிவா, நீ பேசுறது அன்றா ஒண்ணுமே கேட்கல ப்ரோ. அது எம்எஸ் இல்லன்றது. ஆனா என்கிட்ட ஒருத்தர் வளைச்சு வளைச்சு வந்து வாங்கிட்டு இருந்தாப்ல. வண்டியில படுத்துக்கிட்டாப்ல, வண்டியில சடனா லாஸ்ட்ல உட்காந்துட்டாப்ல. ஒரு ஆளு புழுக்குல படுத்துக்கிட்டு மாடி தூக்கி போடுறாரு என் மேல. நான் இருக்கிறத பார்த்துட்டு இந்த சாரி சிரிப்பாகி போயிடுச்சு. யாரு டவுசர் போட்டு நிற்கிறாரு பாருங்க, ஜட்டி மேன். ஒயிட் கலர் சட்டி போட்டு அவரை ட்ரெஸ் பண்ணாம தான் இருந்திருப்பாங்க நினைக்கிறேன். அவர் என்ன பார்த்துட்டாரு. செத்து நான் இங்கே இருக்கிறதா எங்கேயும் தெரிஞ்சு போச்சு. அவர் அங்கேருந்து படுத்து நைஸாக வந்து படுத்து எனக்கு மாறி தூக்கி போட்டார். கேப்டனா? ஆமா, சரியான சிரிப்பாகி போச்சு எனக்கு. கேப்டன் ஜோனுக்கும் டைமிங் முடிஞ்சிச்சு. அப்ப எனக்கும் முடியும். எம்எஸ் இல்லன்ற. நாளைக்கு போடுவோம் ப்ரோ. நாளைக்கு வாங்க கண்டிப்பா போடுவோம். Let's play a different mode. சரி ப்ரோ, இப்போ ஏதாச்சும் போட்டு விடுங்க. விளையாட ஸ்னைப்பர் மேட்ச் போடுவோமா? ஸ்னைப்பர் போடுவோம், ஏதாச்சும் ஒன்று போட்டு விடுங்க, கிரியேட் பண்ணி விடுங்க. நான் Okay. லீடர் நான் போயிட்டு ப்ரோ வரேன். நார்மல் வார்ம் மேட்ச் போடாதீங்க ப்ரோ, வெளியே தூக்கி விடுது, வெறுப்பாகுது எனக்கு. மொதல் மேட்ச் தூக்கி நீங்க ஆமா போடுங்க. எனக்கு ஏன் ப்ரோ அது வெளில போயிட்டு வந்தாதான் உள்ளே அது எதனால தெரியல ப்ரோ, அது வெறுப்பாகுது. அவங்க கிரியேட் பண்றது அது பிளேயர்ஸ் கிரியேட் பண்ணது. அதுல ஏதாச்சும் பக் இருக்கும் ப்ரோ. மொதல் மேட்ச் அதே மாதிரி லாஸ்ட் மேட்ச் தூக்கி விட்டுருச்சு. சரி ப்ரோ வாங்க போடுவோம். நார்மல் ஸ்னைப்பர் மட்டும் போடுவோமா? ஸ்னைப்பர் போடுவோம், இல்ல ஒரு காரல் ஏதாச்சும் ஒன்று. Okay. டீம் டெத் மேட்ச் போட்டு விடுங்க ப்ரோ. ரூம் கார்டு கிரியேட் பண்ணி யாராச்சும். போயிட்டு வரேன் ப்ரோ. பை ப்ரோ விளையாடுங்க நீங்க. எத்தனை பேர் இருக்கும்? 6 பேர் இருக்கோம் ப்ரோ. இவர் ஹிட்லர் பண்ணிட்டாருன்னா 5 பேர். எப்படி ஹண்டர் கிக் அடிச்சோம். ஸ்னைப்பர் போடணும், ஸ்னைப்பர் போடுறோம். எப்படினாலும் சொல்லுங்க, எப்படினாலும் விளையாடுவோம். Okay. ஏதோ பண்ணலாம் ப்ரோ. ஆனா நீங்க பேசுறதே கேட்கல ப்ரோ. ப்ரோ நீ வரியா ப்ரோ? அவர் ஆஃப்லைன்ல இருந்துட்டே பேசுறாப்ல. மொத்தம் முடிஞ்சு போல. இல்ல ப்ரோ நீ பேசுறது ஒண்ணுமே கேட்கல. யாருக்குமே கேட்காதான் நினைக்கிறேன். விட்டு ப்ரோ விட்டு மெசேஜ் பண்ணு ப்ரோ, மெசேஜ் பண்ணு. நெட்வொர்க் இஷ்யூவா இருக்கும் எனக்கு. ப்ரோ 2 பேர் தானே, அவர் வராப்லையா? போயிட்டாரோ? ஒரு ஆள் போயிட்டாரு. ப்ரோ இவர் ஆஃப்லைன்ல இருக்காரு. கேப்டன் ஆமா அவர் ஆஃப்லைன் இருக்காருன்னு நினைக்கிறேன். Okay. மைக்ல ஆன்ல மாதிரி இருக்கு வருது. ஆடிக்கிட்டு இருக்கு மைக்கு. இல்ல எனக்கு ஆஃப்லைன்ல இருக்கு. எனக்கு யாரையா offline தான் ஸ்பைடர்மேன் இருக்காரு. அது ஆஃப் பண்ணி விட்டு ப்ரோ. சரி ப்ரோ நம்ம 2 பேர், நம்ம 4 பேர் மட்டும் யாராச்சும் ரூம் கார்டு கிரியேட் பண்ணுங்க. F24 போட்டு அப்படியே முடிச்சுக்குவோம் மேட்ச். Okay. சரி ப்ரோ, நான் கிரியேட் பண்றேன். 2 பேர். அருள் ப்ரோ மட்டும் இது ஆஹா. ப்ரோ நருட்டோ ப்ரோ ரெக்வெஸ்ட் பண்ணிக்க ப்ரோ. ஓகே நான் பண்ணிட்டேன் ப்ரோ. ஓகே ப்ரோ பண்ணிட்டேன். கிரியேட் பண்ண போயிட்டா. 2-4 வச்சுக்கோங்க ப்ரோ. ஐயோ இது ப்ரோ எனக்கு நார்மலாவே வராது. நீங்க F2ல சங்கடம். பார்த்துக்கலாம் ப்ரோ வாங்க. ஆளால் ஏடபிள்யூஎம்லாம் வைக்க முடியாதா? அதுல இருக்கு, எடுத்து அடிக்க வேண்டியதான். கீழே கிடக்கும். எங்க அவர் கிரியேட் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். வெளியே வந்துருங்க. என்ன பண்ணாரு? இன்வெர்ட் பண்ண
என்னாச்சு ப்ரோ? கேக்குதா ப்ரோ? கேக்குதா? Okay. என்னாச்சு ப்ரோ? வரல கேமு. ப்ரோ ஏன் அவரை இன்வைட் பண்ணி இன்வைட் பண்ணலையா ப்ரோ? ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்கியா? கொடுத்துருக்கேன் ப்ரோ. பெயின் நான் கொடுத்துருந்தேன் ரொம்ப நேரம். பெயின் வர பெயின் ப்ரோ வா ப்ரோ. பெயின் நான் ஒரு உள்ள ரெக்வெஸ்ட் வந்துட்டு கொடுத்தா தானே போயிட்டு போனாரு வந்தேன். உள்ள போல, வந்து இல்லையா? ஏன் வந்து அப்புறம் உள்ள தெரியல. வந்துட்டு தான் No. போனாரு. உள்ள வந்துட்டான். இப்ப வரியா இல்லையா ப்ரோ இந்த ரூம்? அவர்கிட்ட அந்த Okay. மேப் இல்லைங்கிறாரு நினைக்கிறேன். மேப்லாம் இருக்குல்ல ப்ரோ? ப்ரோ அவர் வச்சிருக்க கேரக்டர் என்ன கேரக்டர்? அது கேரக்டர் இல்ல ப்ரோ, அது ஒரு ட்ரெஸ் ப்ரோ. No. 50,000 ரூபாய் ஆரம்பிச்சிட்டா இல்ல இல்ல பெயின். அவர் வச்சிருக்க அந்த இது சொன்னேன். இந்த ட்ரெஸ் இல்ல ப்ரோ, அது வந்து நார்மல் நாட். எனக்கு வந்து இப்பதான் ட்ரெஸ்ஸே டவுன்லோட் போடுறேன். நானே இப்போ ட்ரெஸ்லாம் டவுன்லோட் பேக் தான் நம்ம இருக்கு. ட்ரெஸ் தான் இருக்கு. சீசன் மேப் ட்ரெஸ். ஒர்க் ஆகலையா ப்ரோ? அவருக்கு மேப் ப்ரோ மேப் ஒர்க் டவுன்லோட் ஆகலையா பண்ணியா அந்த மேப்? சீசன் இல்ல அவருக்கு அந்த மேப் ஒர்க் ஆகலையா? இந்த மேப் ஒர்க் ஆகலையா ப்ரோ? ப்ரோ இந்த மேப் தான் ப்ரோ. இந்த மேப் தான் போட்டேன். டவுன்லோட் பண்ணிக்கோங்க ப்ரோ. ஓகே அது இன்வென்டரியா? அது இன்வென்டரியா? இது வேற ஹவுஸா? சரி ஓகே ஓகே நான் அதை பார்த்துட்டு சொல்றேன். இன்வைட் பண்ணுங்க ப்ரோ. Okay. என்ன ப்ரோ? இல்லையே ப்ரோ, வேற ஹவுஸ் இல்லையே, வெறும் ட்ரீ தான் இருக்கு ப்ரோ. அதான் குடு ப்ரோ. வேற ஹவுஸ் இல்ல ப்ரோ அதுல. இவருக்கு அது ஒர்க் ஆகலையா ப்ரோ? அந்த மேப் இருக்கு. பெயின் ஒர்க் ஆகலையா அந்த மேப்? வேற ஏதாச்சும் போட்டு விடுங்க மேப். அதே மேப்ல ஏதாச்சும் ஒன்று போட்டு விடுங்க. Let's play a different mode. ஒரு டிஃபரண்ட் மோட் ஆடலான்றாரு. போட்டு விடுங்க ப்ரோ. டீம் டெத் மேட்ச் எல்லாம் இருக்காதா? எல்லாம் ஒண்ணு தானே. Okay. என்ன பேசாம அந்த வாவே போட்டு விடுங்க. வெயிட் Wow, பண்ணுங்க. moodல நான் இருக்கீங்க bro. இன்வைட் பண்ணி நாளைக்கு பார்க்கறேன். வெயிட் பண்ணுங்க. எல்லாரும் தனித்தனியா நில்லுங்க. நான் உங்களை இன்வைட் பண்றேன். ஓகே. ஒன்டே கார்டு செலவாக போகுது. கடை காணாதே. This is a simulation game set in a virtual world and does not represent real life. Please play in moderation, take frequent breaks, and play responsibly. Reloading. ப்ரோ எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட் ப்ரோ. இந்த அந்த Match. Let's go. என்ன ப்ரோ? ட்ரிகர் இருக்குல்ல, இப்போ ஒருத்தவங்களோட ட்ரிகர் உங்களுக்கு நான் வெளில போன பிறகு பார்த்துருக்கேன். ட்ரிகரா? Blue team has scored for the first time.
என்ன ப்ரோ சொல்ற ட்ரிகர்னா ட்ரிகர்னா எப்படி சொல்றது? அது என்ன எதுவும் தெரியல ப்ரோ, சொல்றதுக்கு எனக்கு தெரியல அது எங்க இருக்கு ப்ரோ அது? ப்ரோ வெளியே இருக்கும் ப்ரோ. அந்த நேவுக்கு மேல ஒரு மாதிரி காட்டும்ல, 54 53 இந்த மாதிரி காட்டும்ல, அதான் ட்ரிகர் சொல்லுவாங்க. ட்ரிகர்ல சொல்லுவாங்க ப்ரோ, எனக்கு தெரியல ப்ரோ. நம்ம லெவல்ல சொல்றீங்களா? லெவல் இல்ல ப்ரோ, உங்களுக்கு நான் வெளில போயிட்டு சொல்றேன். எனக்கு இதுல எப்படி சொல்றேன் எப்ப ப்ரோ எது அடிக்கிறாங்க? நான் சைடுல பீக் பண்ணி போட்டுட்டு இருக்கேன். ஐயோ போய் மாட்டிக்கிட்டேன். அவர் ஒன்னே தான் ப்ரோ பிக் பண்ணி பார்த்துட்டு ப்ரோ நான் 2 கில்லுதான் கம்மிட்டோம். நான் சொன்னேன் எனக்கு நார்மலா கூட வராது இது. அவருக்கு அடிச்சேன் பின்னாடி அவரை. Location marked. இந்த சைடு ஓடி ஆகும், இந்த சைடு ஓடி ஆகும். அடிச்சுட்டாங்க ப்ரோ, 2 பேர் அங்க நிக்கிறாங்க. அடுத்தால வரும்போது பின்னாடி ஸ்பைடர்மேன் ஸ்பைடர்மேன் நல்லா விளாட்றாப்ல, பட் அவர் டிவைஸ் இல்லைன்னு நினைக்கிறேன் அவருக்கு. ஸ்பைடர் பின்னாடி ப்ரோ 2 பேரு ப்ரோ ஒன்னாதான் இருக்காங்க, அக்கதான் இருக்காங்க ஒரு 2 பேர். நீங்க எவ்வளவு நாளா விளாடுறீங்க? தெரியல ப்ரோ சரியா, எனக்கு கணக்கு அவ்வளோலாம் ப்ரோ நமக்கு அந்த ஸ்னைப்பர்லாம் வராது, வரவே வார்த்தைக்கு போங்க. வராரு, உங்களை தப்பி வந்துட்டு இருக்காரு ஸ்பைடர்மேன். ஐயோ நல்லா இருக்கும் ப்ரோ, ஸ்குவாடா விளாட்றேன், இன்னும் சூப்பராக இருக்கும். ஸ்கோப் போடாமல் வச்சுருக்கணும் ப்ரோ, ஸ்கோப் போட்டால் கொஞ்சம் இதாக இருக்கும். இல்ல ஸ்கோப் போடாம தான் விளாடுவேன். நார்மலாக ஸ்கோப் போட்டுருக்கீங்க. அதான் நான் சொல்றேனே ப்ரோ. ஓ அப்படியா? எதுவுமே போடாதீங்க, ஸ்கோப்பே வேணாம் அதுக்கு. நார்மலாக அந்த கன்று தான் ஸ்கோப்பே வச்சுக்கோங்க. போட்டார்
முடிய போகுது. 100 நிமிஷம் இருந்துச்சு. போச்சு. நான் கிரனேட பறக்க விட்டுருக்காரு தெரியல. அடிச்சுட்டாரு. உள்ள இருந்து வராப்ல ஸ்பைடர்மேன். ஏடா ஏய் அடிச்சுட்டாரு ஒரு தூரமான அடிச்சு. அவங்க தூரமா நிக்கிறாங்க. ஸ்பைடர்மேன் அங்கிட்டு வர அங்கிட்டு வர. Red team doesn't have a lot of time left. Great. You're about to win. இப்பதான் 10 கில்லே அடிச்சிருக்கேன்னா அப்ப 25 பேலன்ஸ் கில் எல்லாம் நீங்க தான் அடிச்சிருக்கீங்க. அங்க பிக் பண்ணி நிக்கிறாப்ல ப்ரோ. வீக்கால் வந்து டாப்ல வர. போச்சு. வீக்கால் வந்து டாப்ல. ப்ரோ பின்னாடி Reloading. No mercy. ஓ ப்ரோ தடிச்சீங்க. Victory. 23-12 பாருங்க. அவர் நல்லா நடப்பாங்க. டெர்னு நல்லா நடப்பாங்க. ப்ரோ போதுமா இல்லை இன்னும் வரலாமா முடிக்கலாமா? போதும் ப்ரோ. நாளைக்கு சந்திப்போம். சார்ஜ் ரொம்ப கம்மியாக இருக்கு. நாளைக்கு பார்ப்போம் ப்ரோ. பாய் ப்ரோ. பாய் ப்ரோ. குட் நைட். குட் நைட் ப்ரோ. பாய் ப்ரோ. பாய் பாய். பாய் ப்ரோ. பாய். ப்ரோ இப்ப சொல்லவா அந்த 61 இருக்குல்ல எங்க ப்ரோ இருக்கு? 61. ஆமா அந்த அது வந்துட்டு எப்படி கோல்டு கலர்ல காட்டுது சில பேருக்கு. தெரியல என்னன்னு. அது கோல்டு கலர்ல காட்டுதுன்னா ஆர்பி போட்டதுனாலயா இல்ல? அதான் இல்ல ஆர்பி நானும் போட்டிருக்கேன். ஆனா எப்படி கோல்டு கலர்ல காட்டுதுன்னு அது எனக்கு என்னன்னா அந்த ஒன்று நம்ம கலெக்ட் பண்ணுறதுல இருக்குது ப்ரோ. நம்ம மெட்டீரியல் கலெக்ட் பண்ணியிருக்கோம்ல, எக்ஸூட்டு இது மாதிரிலாம் வச்சுருக்கோமா. மெட்டீரியல் இல்லை சாரி எக்ஸூட் இருக்குல்ல. ஆமா எக்ஸூட்டு நம்ம அப்கிரேட் பண்ணுற ஸ்கின்னு கன்னு இது மாதிரி உங்கள்கிட்ட சிவப்பு கலர் மித்திக் ட்ரெஸ் இருக்கு பாருங்க. எங்க இருக்கு ப்ரோ உங்கள்கிட்ட மித்திக் ட்ரெஸ் எதுவுமே இல்லையா ப்ரோ? மித்திக் ட்ரெஸ்னா என்ன தெரியுமா ஃபர்ஸ்ட்டு? அதெல்லாம் தெரியாது. இல்ல இல்ல அதான் சொல்றேன் பாருங்க. நீங்க இல்ல நான் சொல்றேன் பாருங்க. நான் தெரிஞ்சுக்கோங்க, எனக்கு தெரியாது, நானே கத்துக்கிட்டே தான். நீங்க பேக் உங்க ட்ரெஸ்ஸை ஃபுல்லா தொட்டுங்க, சும்மா ட்ரெஸ் தொட்டுங்களேன். அந்த ட்ரெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸுக்கு பேக்ரவுண்டு பின்னாடி பார்த்தீங்கன்னா கலர் இருக்கும் பாருங்க. ரோஸு, ரெட்டு. ஆமா ரெட் கலர்ல இருக்கு எல்லாம். ஒயிட் கலர் இல்லையா? ரெட் கலர். ரெட் கலர்ல ரெட் கலர் ஃபுல்லா இருக்கு. அதெல்லாம் மித்திக் ஐட்டம். புரியுதா?
ரோஸ் கலர்ல இருக்காது. லெஜெண்டரி. கேக்குது. லெஜெண்டரினா அந்த ப்ளூ கலர் ரோஸ் கலர்ல இருக்குல்ல அது லெஜெண்டரி. அதுக்கு மேல ப்ளூ என்னன்னு தெரியல சரியா. யூடியூப்ல பார்த்தேன் நான் ஒரு இது முடிக்கிறதுக்காண்டி. ஓ அப்படியா. அந்த மாதிரி இந்த ரெட் கலர் ட்ரெஸ் இருக்கு மாதிரி இன்னொன்று எல்லோவில் இருக்கும் ஒன்று. அந்த இதில் சொல்கிறதுன்னா இப்போ இந்த ஆர்கியில் 10 யூசியில் ஸ்கின் விடுவாங்க பாருங்க. ஒரு பொம்பளை படுத்த மாதிரி வரும் கன்னு ஸ்கின்னு ட்ராகன் வர்றது. ஆமாம். இந்த மாதிரி ட்ரெஸ் இருக்கும்போது நம்மளுக்கு அது புரியுதா சொல்கிறது. அப்படியா. அந்த ட்ரெஸ்ஸை பாருங்களேன் மஞ்சள் கலரில் கட்டுது வருங்க. ஆமாம் ப்ரோ. பேக்ரவுண்டு எல்லோ கலரில் காட்டுது. ரெட்டுக்கும் மேலே உள்ள பவர் உள்ள ட்ரெஸ் அது எக்ஸ் சூட்டு இந்த மாதிரி. எனக்கு 60 ப்ரோ என்கிட்ட எக்ஸ் சூட் தான் ப்ரோ. ஆனா காட்ட மாட்டேங்குது ஏன்னு தெரியல. எக்ஸ் சூட் 2 எக்ஸ் சூட் இருக்கு. ஆனா உங்க பேர் பக்கத்துல 54 போட்டு காட்டுது. அதானே சொல்றீங்க. என்கிட்ட 2 எக்ஸ் சூட் இருக்கு. நான் போடவா? என்னோட டவுன்லோட் பண்ணி பாருங்க. இது பார்த்துட்டேன். இன்னொன்னு இந்த எக்ஸ் சூட் இருக்கு. 2 இருக்கு. 2 தானே இருக்கு. ஆமா இது நீங்க லெவலப் பண்ணனும். ஓஹோ ப்ரோ நான் சொல்றத பாருங்க. என்கிட்ட இப்படி 61 காட்டுது. அத தானே நீங்க சொல்றீங்க. இந்த 61 காட்டுது பாருங்க. என் பேர் பக்கத்துல கீழ. ஆமா அதான். அது மாதிரி உங்க பக்கத்துல 51 காட்டுதா? அத டச் பண்ணுங்களேன். அந்த 51 காட்டுது. எனக்கு 61 காட்டுதா? 61ன்னு காட்டுதுல்ல. டச் பண்ண கீழ எல்லோ கலர்ல ஒன்னு காட்டுது. ஒரு முக்கோண சிம்பிள் போட்ட மாதிரி. அதை டச் பண்ணா 1 கிலோ கூட்டு போகுது உங்களை. ஆமா அதுல சைடுல பார்த்தா 54 போட்டுருக்கும். இல்ல 61 என்ன விட்டு பார்த்தா போட்டுருக்கும். 54ன்னு போட்டுருக்கு. உங்க விட்டு பாக்குறீங்க. என்னோடது காட்டுறேன். அது கீழ ஆமா அந்த எல்லோல ஒண்ணுமே இல்ல. எக்ஸ்ட்ரூட் 2 இருக்கு. அப்கிரேட் ஸ்கின் எத்தனை இருக்கு? இதுல ஒண்ணும் இல்ல. இங்கிட்ட உள்ள 2ல பாருங்க எதுமே இல்ல. அது கீழ கலர் காட்டுது பாருங்க. மொத்தம் நீங்க வந்து லெஜெண்டரி ஐட்டம் எத்தனை வச்சிருக்கீங்க? 375 வச்சிருக்கீங்க. 375. இங்கிட்ட வந்து மித்திக் ஐட்டம் எத்தனை வச்சிருக்கீங்க பாருங்க. 64 தான் வச்சிருக்கீங்க. தெரியுதா? சாப்ல கட்டம் போட்டு 64 காட்டுது வருங்க. காட்டுது. உங்க இதுதான் நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். இப்ப உங்கள்ட்ட மொத்தமா எவ்வளவு இதான் ட்ரெஸ் இருக்கு. உங்களோட எக்ஸ்ஷூட் எந்த எக்ஸ்ஷூட்? நான் ஒண்ணே தான். சும்மா 60 யூசி கிடச்சிச்சு ஸ்பின்ல. சரி நம்ம ரொம்ப என்ன காசு எனக்கே நானே இப்போ வந்து பார்க்குறேன். இப்போ உனக்கு எனக்கே 99 மெத்திக்கு ட்ரெஸ் இருக்குது. 662 இந்த ட்ரெஸ் இருக்குது. மஞ்சள் கலர் ட்ரெஸ்ஸில் ஒன்றுமே இல்லை. நீங்கள் ஒரு மண்டை சிம்பிள் எடுத்தாலுமே அது கணக்கு சேரும். அதில் புரியுதா சொல்கிறது? அது நம்ம கலெக்ஷன் மாதிரி. ஆர்பி போட்டனால ஜொலிக்குதுன்னு நினைக்கிறேன். ஒரு ஆர்பி போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். இல்ல ஆர்பி போட்டா அது மாதிரி காட்டாது ப்ரோ. அது நான் நிறைய பேர்ட்ட பாத்துருக்கேன். அவங்க மித்திக் ட்ரெஸ் வச்சிருக்காங்கன்னு. இல்ல அதுக்கு சொல்றேன். நிறைய பேர் yellow கலர்ல மாறுறது வந்து லெவல் கூட மாறிட்டே போகும் டிசைன். இப்போ நார்மலா இப்போ நமக்கு கூட ஒரு ஒருத்தர் மேட்ச் விளையாண்டர் அவர் இருக்காரு பாருங்க. அவர் மண்டைக்கு மேல 44 போட்டு மின்னிக்கிட்டே இருக்கு பாருங்க. அது ஆமா அது ஆர்பி போட்டுக்கனால அப்படி இருக்கும் போல. ஆர்பி போட்டுருக்கு எல்லாத்துக்கும் இருக்கு. இந்த அவருக்கு இருக்கு. நான் என்ன நினைச்சேன், அந்த 54 இருக்குல்ல அதை டச் பண்ணுங்களேன். அதை டச் பண்ணி உங்களோட டச் பண்ணுங்க. உங்களோட டச் பண்ணுங்க. 61 டச் பண்ணி அதுக்குள்ள போணுமா? அதுல லெவல் இருக்குல்ல. எங்க ப்ரோ காட்டுது? கீழ அந்த நீங்க இந்த சைடு பாருங்க. இந்த சைடுல ஒரு நிறைய ஆப்ஷன் கொடுத்தாங்க. ரைட் சைடுல கீழ ரைட் சைடு கலெக்ஷன் கீழ லெவல்னு இருக்கும் பாருங்க. எதை ப்ரோ சொல்றேன்னு சத்தியமா தெரியல. இப்போ 61ன்னு போட்டிருக்கா? நீங்க அதை டச் பண்ணி அந்த ஏரோ மார்க் இருக்கா, அதை டச் பண்ணி உள்ள போங்க. உள்ள போயிட்டு கலெக்ஷன் இருக்கா, நிறைய இருக்கு அந்த மாதிரி சொல்றீங்களா? போட்டோவா போட்டு ரைட் சைடுல இருக்குங்களா? அது ஒரு பாக்ஸுக்குள்ள நிறைய. அது இல்ல ப்ரோ, அது இல்ல. அத ஒரு நிமிஷம். கலெக்ஷன் அப்படியே ரோல் பண்ணிட்ட மாதிரி சொல்றீங்களா நீங்க? அதுல போய் எல்லாம் கிவ் பண்ணி வாங்குற மாதிரி. இல்லங்க காணாம போயிடுச்சு. நான் எப்படி பார்த்தேன்னு எனக்கே தெரியல. இப்ப அது கீழே டச் பண்ணா வருது ப்ரோ. நம்ம லெவல் முடிச்சோம்னா அதுல இருந்து கிடைக்கும். நம்ம அப்படியே கிவ் பண்ணி எடுத்துக்கலாம். ஆமா இருங்க, என்னோட இதுல போறேன். உங்களுக்கு அந்த கலெக்ஷன் இருக்கா? கலெக்ஷன் கீழ லெவல் காட்டுதா? ஆமா எனக்கு தெரியுது நீங்க சொல்றது. எனக்கு இன்னொரு எமோட் ஒன்று வர வேண்டியது இருக்கு. 61 ஒரு எமோட் வந்துடும். 62 போனா எப்படி போனா? 62. ஆமா
62 எப்படி போகணும்னா நான் ட்ரெஸ் வாங்கணும் இல்லை அதே இதுலயும் கிடைக்குமா ப்ரோ? அது எப்படி கிடைக்கும்? அதான் ப்ரோ நான் சொன்னேன் இந்த கன்னு ஸ்கின் இந்த மாதிரி ட்ரெஸ் எடுக்கணும் ப்ரோ நீங்கள். இதில் எவ்வளோ வரை இருக்குது மொத்தம் 100 வரை இருக்குது. இல்ல அடுத்தது இப்ப உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன கிடைக்கும் அவங்க நீங்க சொல்றீங்களா அந்த மாதிரி கேக்குறேன். எப்படி பாக்குறீங்க அது நீங்கள் இப்போ அதுலேயே டச் பண்ணா ரைட் சைடில் அந்த ரைட் சைடில் இருக்கு பாருங்க ஒன்று. அது என்ன டச் பண்ண தேவையில்லை. இல்லைங்க ஒரு நிமிஷம் நானே மறந்துட்டேன் திருப்பி. ஆமாமா அந்த லெவல் இருக்கு அதானே. அந்த லெவலில் டச் பண்ணீங்கன்னா காட்டுது பாருங்க. நான் அதேதான் ப்ரோ சொன்னேன். அதுல சீசன் இருக்கா? அந்த சீசன் டச் பண்ணி கீழே ஒரு 200 ஆர்பி 200 யூசி குடுக்குற மாதிரி இருக்கா? அவங்க தர மாதிரி சொல்றீங்களா? பை பண்ற மாதிரி இல்ல நம்ம வாங்குற மாதிரி பை பண்ணி வாங்குற மாதிரி 200 யூசி இல்லையே ப்ரோ அப்படி எனக்கு எதுவும் காட்டலையே. எல்லாம் காட்டுது யூசிலாம் காட்டுதுங்க. எப்படி சொல்றது? ஆமா சீசன் நீங்க சீசன் டச் பண்ணீங்கன்னா கீழே பாருங்க மேல இருக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா கொடுத்துருவானுங்க. அதுக்கு கீழே ஒரு லாக் போட்டிருக்கும் பாருங்க. யூசி போட்டு ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் காட்டலையா? இல்லை ப்ரோ ப்ரோ நீங்க ஓகே 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 அந்த 200 யூசி கொடுத்து கலெக்ட் பண்ண சொல்றீங்களே. அத வந்து பை பண்ணா எனக்கு வந்து 6வது இதுல காட்டுது அந்த லாக் போட்டு. எனக்கு வந்து அதுல 5வதுல காட்டுது. 5வதுல காட்டுதா? எனக்கு 6வதுல வந்துட்டு அந்த இது காட்டுது ஒரு மாதிரி அந்த 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 மாதிரி வாங்கிக்கலாம் அந்த மாதிரி வந்து அன்லாக் ஆகும் ப்ரோ. அது வந்து என்னன்னா நம்ம ட்ரெஸ் வச்சுக்கலாம். உங்க டீம்மேட்ல யாராச்சும் எடுத்துக்கலாம் அந்த ட்ரெஸ். ஒரே ட்ரெஸ் தான் 2 பேரா? அதேதான் அதேதான். லாஸ்ட் என்ன கிடைக்கிறாங்க பேக்ரவுண்ட் இந்த போட்டோ காமிக்கிறாங்க என்ன தெரியல. அதுவும் டயத்துக்கு அது வேஸ்ட். அதுக்கு முன்னாடி இருக்கு ஒரு 100 லெவல் வரை இருக்கு பாத்தீங்களா? அதுக்கு முன்னாடியா? ஆமா ஆமா நம்ம நார்மலாவே முடிக்கணும். நீங்க எத்தனை 51வது லெவல் தான் இருக்கீங்க. சரி 54. ஆமா இதுல வந்து 100 கொண்டு போவ. நீங்க அதாவது Dress இது மாதிரி எல்லாமே கலெக்ட் பண்ணா அது கிடைக்கும். உடனே கிடைக்காது. கன் ஸ்கின் இந்த மாதிரி நீங்க M4 அப்கிரேட் பண்ணாம வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ M4 அப்கிரேட் பண்ணாம வச்சிருக்கேன் நினைக்கிறேன் ப்ரோ. ஆமா ப்ரோ 6வதுல இருக்கு. அதுக்கு மெட்டீரியல் வேணும். மெட்டீரியல் நானும் வாங்கணும்னு பாக்குறேன் வாங்க முடியல. அப்புறம் என்ன இவ்வளவு வச்சிருக்கீங்க ப்ரோ இதுல? ஏன் AKM வச்சிருக்க? AKM கணக்கே இல்லாம வச்சிருக்கீங்க ப்ரோ. எதுவுமே அப்கிரேட் பண்ணல ஒண்ணும் பண்ணல எல்லாமே அப்படியே இருக்கு ப்ரோ. லக் சூட் கூட சரிங்க. லக் சூட் 2வது லெவல் போட்டு வச்சிருக்க. அந்த UMPக்கு என்னதான் எப்படி எத்தனை கேக்குன்னு தெரியல ப்ரோ. நான் கவனிக்கவே இருக்கு பாக்கிறேன். UMP எவ்வளவு கேக்குது? செகண்ட் லெவல் தேர்ட் லெவல் போக மாட்டீங்க எனக்கு. ப்ரோ எனக்கு ஒரு டவுட். இதுல இருக்கிறது பெரிய மெட்டீரியலா மினி மெட்டீரியல் கேக்குதா? அப்படியே இருக்கு ப்ரோ. அது UMP என்னங்க அந்த ஸ்கின் எல்லாம் டவுன்லோட் பண்ணாம வச்சிருக்கேன். என்னால வந்து காட்டவே மாட்டேன். உள்ளே போக முடியல. அது லெவல் எத்தனை வரும் ப்ரோ போடலாம்? மொத்தம் லெவல் எவ்வளோ இருக்குது? எத்தனை லெவல் இருக்குது கீழே வர? 7 8க்கு மேலே போதா? பாக்ஸ் வரலாம். பாக்ஸ் பொட்டிலாம் கலர் மாறுதா? பொட்டிலேருந்து புகை வரலாமா? பொட்டி கலர் மாறுதா? எனக்கு ரெமோட் கொடுக்குறானுங்க செம்மையா இருக்கு. கார்ட்ஸ் வந்துட்டு லூட் கிரேட் கலர் மாறல ப்ரோ. அது ஒரு மாதிரி கிடக்கு. பொட்டி வர இல்லாம பேர் வரத மட்டும் பேர் அடிச்சா பொட்டி வேற இருக்கு. பொட்டி வேற இருக்கு. பொட்டி கலர் மாறுதா? பொட்டி கலர் மாறுது. இந்த நம்பர் வரும் தெரியுமா? கவுண்டர் ஃபினிஷ் அது வருது. மினி மெட்டீரியல்லாம் காட்டும் ப்ரோ. ஒரு 10 மெட்டீரியல் சேர்த்தா தான் ஒரு மெட்டீரியலா மாறும் முழுசா. என்கிட்ட மெட்டீரியல் இருக்காது. மினி மெட்டீரியலா நார்மலான்னு தெரியல. நார்மலா ரொம்ப பெருசா தெரியும். லென்த் நீளமா தெரியும். மினி மெட்டீரியல்லாம் கைப்பிடி மாதிரி சிறுசா இருக்கும். ஒன்னு இருக்கு பட் ஆனா அது எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரியலையே. நீ அந்த இதுல இருக்கும் பெருசா இருக்கும். மினி மெட்டீரியல்னா சிறுசா இருக்கும். கைப்பிடி மாதிரி தான் இருக்கும். இதுனா பெரிய நம்ம ஸ்பானர் மாதிரி பெருசா இருக்கும். பெரிய மெட்டீரியல் பெருசு தான் போட்டிருக்கேன். மாடிஃபிகேஷன் மெட்டீரியல் தான் போட்டிருக்கு. அப்போனா அது எத்தனை வேணும்னு பார்த்துக்கோ. அதை டச் பண்ணி மெட்டீரியல் தொட்டு அதில் கேட்கும் பாருங்க. அதை கூட்டு போனீங்கன்னா கன்னுக்கு போகும். எந்த கன் அப்கிரேட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஆனால் அதுக்கு 2 கன்னில் 1 இருக்கு. 1 தான் காட்டுது. 2 காட்டுது. ஆமா ஆமா 2 காட்டுது. செகண்ட் லெவலுக்கு 2 காட்டுது.
இந்த மெட்டீரியல்லாம் எங்கே போய் கலெக்ட் பண்ணு? சரி ப்ரோ பார்ப்போம். பாய். டைம் ஆகிட்டு இருக்கு எனக்கு தூங்கணும் போய். ஆ ஓகே ஓகே. நாளைக்கு நான் வரும்போது உங்களுக்கு இன்வைட் பண்ணுறேன். ஆ ஓகே. ம்